தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள் முக்கிய மனு ஒன்றை அளித்திருக்கிறாங்க. அதை குறித்துத்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மேலாம கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டு. இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்டமாக நிறைவு வருது. அதனுடைய முடிவும் ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்க இருக்கு. இந்த சூழ்நிலையில தேர்தல் நடப்பதற்கு முன்பாக தேர்தல் தேதி அறிவித்தவுடன் தேர்தல் சட்ட விதிகள் நடைமுறைக்கு வந்துச்சு. இதனால சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகங்களும் மூடப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஏப்ரல் 19ஆம் தேதியே தமிழ்நாட்டில் முதல் கட்ட வாக்குப்பதிவின் போதே வாக்குப்பதிவு முடிந்த பின்பாகவும் இன்னும் தேர்தல் விதிமுறைகள் தமிழ்நாட்டில் அமல்ல இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகம் இன்னும் திறக்கப்படலை. இதை குறித்துத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தருமபுரி வெங்கடேஸ்வரன் அவர்களும் மேட்டூர் சதாசிவம் அவர்களும் இன்றைய தினம் தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து உடனடியாக சட்டமன்ற அலுவலகத்தை திறப்பதற்கு ஆவணம் செய்யணும். மக்கள் தினந்தோறும் தங்களுடைய குறைகளை சொல்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு தான் தேடி வராங்க. ஆனால் அங்க அலுவலகம் மூடி இருக்கின்ற காரணத்தினால மக்கள் ஏமாற்றத்தோட திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு தலைமைச் செயலாளர்கிட்ட ஒரு மனுவும், தேர்தல் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியிடம் ஒரு மனுவும் கொடுத்திருக்கிறாங்க. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சட்டமன்ற அலுவலகம் இருப்பதையே மறந்துட்டு சுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில என் தொகுதி மக்கள் எங்களை தேடி தங்களுடைய குறைகளை சொல்வதற்காக சட்டமன்ற அலுவலகத்துக்கு வருவாங்க. அதனால உடனடியாக சட்டமன்ற அலுவலகத்தை திறக்க வழிவகை செய்யணும்னு பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோரிக்கை வைத்த சம்பவம் என்பது இந்த தொகுதி மக்களையும் கடந்து தமிழ்நாட்டு மக்களை நெகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. நன்றி.